அரசியல்வாதிகள் பத்தி ஒரு வார்த்தையில எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. ஊழல், ஊழல், போலித்தனம், போலித்தனம், பேசிக் இன்ட்ரெஸ்ட் இல்ல சார் அந்த தமிழ்ல படிக்கிறதுக்கு. பிரைவேட் செக்டார் பண்ற லஞ்சம் தெரியல. இந்தியாவுடைய மிகப்பெரிய லஞ்சமாக கிராமப்புற மக்களுடைய லஞ்சம் தான் உங்களுக்கு பெருசா தெரியுது. Facebookல என்ன பேசுறீங்க? ஒரு பெரிய சீரியஸ் டிஸ்கஷன் உங்களுடைய Facebook அக்கவுண்ட்ல பார்க்கவே இல்லை நாங்க. முஸ்லிம்ஸ்னாலே டெரரிஸ்ட்னு பாக்குறாங்க சார். பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் சமூகத்தினுடைய நம்ம தமிழ்நாட்டினுடைய சோஷியல் இஷ்யூ அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன்னு நீங்க இதெல்லாம் நினைக்கிறீங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. செக்ஷுவல் அபியூஸ் அண்ட் செக்ஷுவல் அசால்ட், அப்புறம் சைல்ட் லேபர். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? சைல்ட் லேபர் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையா தெரியும். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. தமிழ் பண்பாட்டையும் தமிழ் மொழியையும் அழிக்கக்கூடிய இதுன்னு நான் நினைக்கிறேன். பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஆங்கிலம் தான் கட்டாயமா பேசணும் அப்படிங்கிற மாதிரியான சில பள்ளிக்கூடங்கள் இருக்கு. I just can't believe it. எலக்ட்ரிசிட்டி. ஓகே, கரண்ட் பிரச்சனை. நீங்க எனக்கு ஸ்ட்ரைட்டாவே சொல்லுங்க. பி ஹானஸ்ட், பி ஸ்ட்ரைட். கிளாஸ்ல வந்து ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னா எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா போதும். What did you say? காஸ்ட் இஷ்யூவா ரிசர்வேஷன் உங்களுக்கு இஷ்யூவா? இடஒதுக்கீடு தான் ப்ராப்ளமா இருக்குது. உடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. உங்களுக்கு தெரிந்த தமிழ் எழுத்தாளர்கள், சிறந்த தமிழ் எழுத்தாளர்கள் பேர்லாம் சொல்லுங்க. இரியா யோசிக்க அப்படியா? கோபிநாத். ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. பெரிய பிரச்சனைனா ஜாதி பிரச்சனை பெருசா இருக்கு சார். இடத்துலயும் பயங்கரமான படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது சார். அட பாரியா. ஹைஜீன் இல்ல, ஹைஜீன் இல்ல, சுத்தம். சைல்ட் லேபர், அதாவது தூய்மையின்மை, சைல்ட் லேபர். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் யாராவது பார்த்தேன்னா ரோட்ல வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போறாங்க. ஸ்ப்ளிட் பண்ணாதீங்க அப்படின்னு டைரக்டா நான் இப்பெல்லாம் சொல்லிடுறேன். பலே வெள்ளே தேவா பலே. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணும் பையனும் பேசிட்டாங்கன்னா ஸ்கூல்ல வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. சின்ன வயசுல இருந்து இப்படி வரவங்க வந்து டீனேஜர்ஸ்ல வரும்போது டிஃப்ரெண்ட் கேட்டகரியில போயிடுறாங்க. ஏன் இப்போ உனக்கு எங்க வலிக்குது? ட்ரக்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸை கிட்டத்தட்ட பிளாக் பண்ணுது சார். இப்போ ஈஸியா கஞ்சா, ஹெரோயின், ஸ்டஃப் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாவே கிடைக்குது. அதை தடுக்கப்படுறதுக்கு எந்த விதமான இன்னும் ஃபுல்லா இறங்கல யாரும். லஞ்சம் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? லஞ்சம் ஊழலுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? அது பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? சொல்றேம்மா சொல்றேன். கிராமப்புற மக்கள் வந்து தம்மோட டைம் சேவ் ஆகணும்ன்றக்காக லஞ்சம் கொடுக்குறோம் சார். கிராமப்புற மக்கள் காரணமா? கிராமப்புறத்துல இருந்து நகர்ப்புறத்துக்கு வந்து அவங்க அந்த லஞ்சத்தை கொடுத்து போயிடுறாங்க. கிராமப்புற மக்கள் தான் சார் காரணம். கிராமப்புற மக்கள் தான் காரணம் லஞ்சம் ஊழல் பெருக. அரசு அலுவலகங்கள்ல வேலை செய்யறாங்கல்ல சார், அவங்க தான் சார் மிக முக்கிய காரணமா இருக்காங்க சார். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஏழ்தட்டு மக்கள் தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அரசியல்வாதிகள் தான் சார் காரணம். பொலிட்டீஷியன் தான் சார். பொலிட்டீஷியன் சார். லஞ்சத்துக்கு முதல் காரணமே அரசியல் தான் நான் சொல்லுவேன். சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? அரசியல் நடக்கும் லஞ்சத்துக்கு அரசே தான் காரணம். மீனவர் பிரச்சனை பற்றி உங்களுடைய கருத்து? அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லுவேன். மீனவர்களோட ப்ராப்ளம்னு சொல்றாங்க. ஆனா மீனவர்களுக்குள்ள இருக்க அறியாமை தான். இவங்க அத்துமீறி போய் இலங்கையோட இதுல வந்து நம்ம நுழைய கூடாது. ஒரு சேஃப்டி இல்ல. 90% ஆஃப் த மீனவர்கள் குடிசையில தான் தங்குறாங்க. மீனவர்களுக்கு சேஃப்டி இல்லைங்கிறீங்க. ஓகே, யாருமே ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்கிறது இல்ல நினைக்கிறேன். மீனவர் பிரச்சனையை பெரிதாக யாரும் கண்டுக்கல. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. சொல்லும் போதுதான் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியுது. மீன் வாங்குறோம், சாப்பிடுறோம், அவ்வளவுதான். உங்களுடைய பார்வையில தமிழகத்துடைய மிக முக்கியமான பிரச்சனை இது ஏன்? ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்வேஷன் சார். ரிசர்வேஷனை அகைன்ஸ்டா பாக்குறீங்க? எஸ்டி அப்படிதான் பாக்குறோம். அவங்களோட ஊதியத்தை வச்சு நம்ம பார்க்கல, ஊதியத்தை வச்சு பார்க்கணும் சார். நம்ம ஒரே காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தனியான ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அது வந்து எல்லாருக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. காலேஜஸ்லயும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அந்த கேஸ்டுக்கு தான் அதிகமா சீட்ஸும் அலாட் பண்றாங்க. அன்யூனிவர்சிட்டி ஃபார்ம் பாத்தீங்கன்னா கூட எஸ்சி எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு, மத்த கேஸ்டுக்குலாம் அதிகமா இருக்கு. ரிசர்வேஷனால திறமசாரிகள் வெளியே வரதில்ல சார். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி 1000 மார்க் மேல வாங்கினது வெறும் 2 பேர் தான் இருக்கும். ஆனா நாங்க அப்ளை பண்ண எல்லாருமே 1100க்கு மேல. அவங்களுக்கு கிடைக்கல. இது வந்து ரிசர்வேஷன் தான் காரணம். இதுக்கு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் ஒரு தாழ்த்தப்பட்ட எஸ்சி காஸ்ட் தான். என்னோட திறமைசாலியார் கூட இருக்காங்க. எனக்கு ஈஸியா கிடைக்குது, அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து உண்மையிலே தப்பான விஷயம் தான். புரிஞ்சதா சார் நானும் தாழ்த்தப்பட்ட பையன் தான். அதாவது இந்த ரிசர்வேஷனால ஒரு பிரிவினே ஏற்படுது. என்னோட ஃபீஸ் எல்லாமே ஸ்காலர்ஷிப்லேயே எடுத்துருவாங்க. இதே என்னோட ரூம்மேட்ஸ் வந்து நான் வந்து பணம் கட்டியானும்ல, அந்த பணத்தோட உனக்கு தெரியாது, உனக்கு என்னடா ஸ்காலர்ஷிப் படிச்சிருவேன். எங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதமே அதில் ஏற்படுது. வேண்டாம், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. 12th வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பிகாம் வந்து சேர்றதுக்காக அப்ளிகேஷன் பண்ணேன். 110 பேரை சேர்த்துட்டாங்க அந்த ரிசர்வேஷன் கோட்டாவில். எல்லாருமே என்னோட கட் ஆஃப் வந்து 300 மார்க் 200 மார்க் கட் ஆஃப் கம்மி. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு பைசா பே பண்றதுக்கு எஸ்சி கேஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு 600 700 சம்திங், மித்தவங்களுக்கு எல்லாருக்கும் 1500 ரூபாய். எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கட்டும். எல்லாரும் நல்லா தான் இருக்காங்கன்னா யாரை சொல்றீங்கம்மா? ஓட்டப்பந்தயத்துல யார் முன்னாடி ஓடி வராங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுத்துட்டு போக வேண்டியதானே?
அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களோட பக்கத்துலேருந்து ஓடி வர்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்களுடைய உடல் திறன் இருக்கு? ஓடி வர முடியாத கால் ஊனமுற்றவங்களுக்கு கூட ஓடி வர வேண்டிய நிலைமை இருக்குது. சில பேருக்கு பார்வை இல்லாதவங்க கூட ஓடி வர வேண்டிய நிலைமை இருக்கு. அதாவது இதை சொல்றதுக்கு உதாரணம், அது போல வீக்கர் செக்ஷன் இருக்கிறாங்க. ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. இருக்கிற சூழல் தெரியுமா? கிராமத்துல இன்னைக்கும் பிறந்த ஜாதி அடிப்படையிலே அவங்க தொழில் செய்யணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க இருக்கிற சூழல், சென்னையில இருக்கிற சூழலை வச்சு பேசுறீங்க. அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் மறுக்கப்படுறது உங்களுக்கு தெரியுமா? இது எதுவுமே தெரியாது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இன்னொரு தம்பி, அவரே தாழ்த்தப்பட்ட வகுப்புலேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு கிடைக்கிறது சங்கடமா இருக்கு. உங்க தாத்தா பாட்டன் முப்பாட்டெல்லாம் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் எவ்வளவு ஒடுக்கப்பட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? கூட இருக்கிற நண்பர்கள் தவறா நினைக்கிறாங்கிறதுக்காக நீங்க வேணாங்கிறீங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். என்னுடைய பார்வை, இந்த பார்வை மட்டும் தான் பாக்குறீங்க. ஆனா மற்ற இன்னும் இந்த வாய்ப்பே மறுக்கப்பட்டு உங்க கிராமத்துல எத்தனை பேர் கூலி தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க? கீழே இருக்கிறவங்க கை தூக்கி மேல விடணும். அந்த கை தூக்கி விடுற விஷயம் தான் இந்த இடஒதுக்கீடு. சார் அது வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிற மாதிரி முடியல படிச்சதுக்கு முன்னாடி ஒரு நாள் உட்காந்து வாசிட்டு போய் எழுதிட்டு பாஸ் மார்க் வாங்கிட்டு அந்த மாதிரி அப்படிதான் போயிட்டு இருக்கு சார். அது நாங்க ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நீங்க பொதுவா உங்க பக்கத்துல இருக்க நண்பர் சொல்றதை வச்சு சொல்றீங்க. கடந்த 5-10 வருடமா ஓபன் கோட்டாவில் எத்தனை எஸ்சி கூடுதல் மார்க் வாங்கி இடம் சீட்டு கிடைச்சி போறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் குமார் அவசரப்பட்டிய பக்கத்துல இருக்க 4 நண்பர்கள் பேசுவதற்காக நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது. உங்க தாத்தா என்ன தொழில் செஞ்சிருந்தார்? கூலி. இந்த இடஒதுக்கீடு கிடைத்த காரணத்தினால் அந்த இடத்துல இருந்து நீ படிக்கிறதுக்கு வர்றதுக்கு காரணம் உங்க குடும்பம் உங்களை படிக்க வைக்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கு. உங்களை போன்ற இருக்கின்ற அடக்கப்பட்ட அந்த தலைமுறை மேல வரணும். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்கிட்டியா? ரிசர்வேஷனை ஆதரிக்கிறவங்க எவ்வளவு பேர்? 5 பேர். எதிர்க்கிறவங்க எவ்வளவு பேர்? ரிசர்வேஷன் வேண்டாம்னு சொல்றாங்க. இந்த புரிதல் இல்லையா இல்ல என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு நிறைய பேர் ஒரு குற்ற உணர்வோட அதை பாக்குறாங்க. ஆனா இவங்களோட புரிதல் என்னவா இருக்குன்னா, நம்ம முன்னாடி நம்ம கண்ணு தெரிஞ்சு இந்த குடும்பம் மேல வந்துருச்சு, அப்ப எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க. சென்சிட்டிவ் இஷ்யூஸை விட சென்சேஷனலா இருக்கிற இஷ்யூஸ் பின்னாடி அவங்க போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது? ஒட்டுமொத்தமாவே அதிர்ச்சியா இருக்கு. இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற புரிதல் சுத்தமா இல்லை. என்ன நடக்கிறது, எங்கிருந்து வந்தோம்னு தெரியாம பேசுற மாதிரி இருக்கு. இங்க இருந்து வந்திருக்கவங்க எல்லாம் இடஒதுக்கீடு இல்லைன்னா அந்த சீட்ல உட்கார்ந்துருப்பாங்களா? எனக்கு சந்தேகமா இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமான உங்க ஒப்பீனியன் என்ன? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. ஒரு இடத்துல ஒரு பாம் வச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா போலீஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கேப்சர் பண்றது அவங்க யாருன்னு பார்த்து அதை பிடிக்கிறாங்க சார். முஸ்லிம்ஸ்னாலே டெரரிஸ்ட்னு பாக்குறாங்க சார். இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து சரியா விழிப்புணர்வு இல்ல சார். உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கா? நீங்க கிராமத்துல லஞ்சம்னு பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் உள்ள வந்து காசு போடுறது தெரியல, பிரைவேட் செக்டார் பண்ற லஞ்சம் தெரியல. இந்தியாவுடைய மிகப்பெரிய லஞ்சமாக கிராமப்புற மக்களுடைய லஞ்சம் தான் உங்களுக்கு பெருசா தெரியுது. நீங்க எல்லாம் தமிழ் டெய்லிஸ் அது மாதிரி ஏதாவது படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? படிக்க மாட்டேன் சார். நியூஸ் பேப்பர்? நோ. எஸ். ஓகே. எவ்வளவு பேர் இங்க இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறவங்க? ஓகே. ஏன் தமிழ் பத்திரிகைகள் படிக்கிறது இல்ல? தமிழ் நியூஸ் பேப்பர் எதுவுமே ஸ்டாண்டர்டா இருக்கிறது இல்ல. காலேஜ்ல வந்து இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறோம்னு வெளியே சொன்னா வந்து அது கொஞ்சம் பந்தாவா இருக்கும் சார். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. மோஸ்ட் ஆஃப் த மேகசின் ஆர் மேக்கிங் அஸ் என்டர்டெயின்மென்ட் தான், நாட் சோஷியல் இஷ்யூஸ். பேசிக் இன்ட்ரெஸ்ட் இல்ல சார் அந்த தமிழ்ல படிக்கிறதுக்கு. ஐயோ சாமி, வேற நீங்க எல்லாம் Facebookல என்ன பேசுறீங்க? ஒரு பெரிய சீரியஸ் டிஸ்கஷன் உங்களுடைய Facebook அக்கவுண்ட்ல பார்க்கவே இல்லை நாங்க. அப்புறம் அங்க ஜாலியா தானே பேசுறீங்க. அங்க நீங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாரும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கல்ல. விதர்பா இஷ்யூ பத்தி எனக்கு யாராவது சொல்லுங்க. அரசியல்வாதிகள் பத்தி ஒரு வார்த்தையில எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. ஊழல், ஊழல், போலித்தனம், ஏமாத்துக்காரங்க, செல்ஃபிஷ்னஸ். நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.